அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஓதி வரக்கூடிய இந்த சுபஹான மௌலித் என்ற மௌலித், சில பேர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த மௌலித் இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுகளில் தான் அதிகமாக ஓதப்படுகிறது. அரபு நாடுகளில் இந்த மௌலிது தெரியாது அல்லது இந்த மௌலிது இல்லை என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. முதலாவது ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மௌலிதுடைய பெயர் சுபஹான மௌலித் அல்ல. இந்த மௌலிதிக்கு ஏன் சுபஹான மௌலித் என்று பேர் வந்தது என்றால், இந்த மௌலிதுடைய ஆரம்பம் சுபஹான் அல் அசீஸ் அல் கஃபார் அல் ஹலீம் இஸ் சத்தார் அல் கரீம் இல் ஜப்பார் அல் வாஹித் இல் கஹார் என்று அல்லாஹுடைய தஸ்பீஹு கொண்டு, அல்லாஹுவை புகழ்வது கொண்டு தான் இது ஆரம்பிக்குது. இந்த மௌலித் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌலித். எனவே அதனால தான் இது சுபஹான மௌலித் என்று பிரபல்யம் அடைந்தது. ஆனால் உண்மையிலே இந்த மௌலிதுடைய பேர் என்ன? புகியத்துல் முன்ஷித் அல் முசம்மா சுபஹான மௌலித் ஃபி மதஹில் ஹபீபில் முர்ஷித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் இதனுடைய பேர். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே இது சுபஹான மௌலித் என்று பிரபல்யம் அடைந்திருக்கிறது. ரெண்டாவது ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த மௌலிதை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உலகத்தில் இது பிரபல்யம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது உலக சில நாடுகளில் இது பிரபல்யமா இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இந்த கிதாபை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதினார்கள் என்பது ஒரு பலவீனமான கருத்து. ஆனால் சரியான கருத்து, இந்த கிதாபை எழுதியது ஷேக் அல் ஹத்தீப் முஹம்மது அல் மதனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. அவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த மௌலித். அப்போ ஏன் கஸ்ஸாலி இமாமுடைய பேர் கீழ்கருத்தாக வந்திருக்கிறது என்று கேட்டால், ஒரு பைத்துடைய கடைசியில் லி முஹம்மது இபினி முஹம்மது இபினி முஹம்மதி என்ற பைத், அந்த பைத் முடிகிறது. முஹம்மது இபினி முஹம்மது இபினி முஹம்மதி என்றால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்குரியது. இந்த பைத்தை எழுதியவர்கள், இந்த பைத் யாருக்குரியது? முஹம்மது இபினி முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குரியது என்றால் கஸ்ஸாலி இமாம்ட பேர் முஹம்மது, அவங்களோட வாப்பட பேர் முஹம்மது, அவங்களோட வாப்பட பேர் முஹம்மது. எனவே அவர்களுக்குரியது தான் என்று அந்த பைத்துக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், கஸ்ஸாலி இமாமுடைய பேர் சொல்லப்பட்டதும் சும்மா அல்ல. ஏன் காரணம் என்றால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சில பைத்துகள் இமாம் கஸ்ஸாலி இமாமால் கோர்வை செய்யப்பட்ட பைத்தும் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக இந்த மௌலிது யாருக்குரியது, மௌலிது கிதாப் யார் இதுக்குரியது என்றால் இமாம் ஷேக் அல் ஹத்தீப் முஹம்மது அல் மதனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்குரிய கிதாபு தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த மௌலித் உலகமெல்லாம் பிரபல்யம் இல்லாதது என்று நாம் நினைச்சு கொள்ளக்கூடாது. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது உலகமெல்லாம் பிரபல்யம் அடைஞ்சது தான். இப்போ சில கட்டத்தில் இருக்குது, கஸ்ஸாலி இமாமால எழுதப்பட்ட நிறைய கிதாபுகள் உலகமெல்லாம் பிரபல்யம் அடைஞ்சது இருக்குது. சில அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிதாபு சில நாடுகளில் தான் அதிகமாக பிரபல்யம் அடையும். இப்போ உதாரணமாக ஷேக் அஹ்மத் இஸ்மாயில் அல் மலைபாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட பெரும்பாலான கிதாபுகள் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளில் தான் ரொம்ப பிரபல்யமானதாக இருக்கும். அதே போல் சில அறிஞர்களுடைய கிதாபுகள் சில நாடுகளில் தான் பிரபல்யமானதாக இருக்கும். அதனால் உலகத்தில் இந்த சுபஹான மௌலிது மட்டும்தான் இருக்குது என்று நம்ம நினைச்சிடவும் கூடாது. நிறைய மௌலிதுகள் இருக்குது. மௌலிதுல் ஹரீரி, இமாம் ஹரீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட கிதாப், அதே போல் பர்ஸஞ்சி என்ற மௌலிது கிதாப் இருக்குது. எத்தனையோ விதமான மௌலிது கிதாபுகள் இருக்கிறது. இமாம் மதனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கிதாபு தான் இந்த கிதாபு என்பதையும் விளங்கி கொண்டு, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த சுபஹான மௌலிதி என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த புகியத்துல் முன்ஷித் என்ற இந்த கிதாபில் இருக்கக்கூடிய வரிகளும் அல்லது இந்த கிதாபும் உலகமெல்லாம் பிரசித்தி வெட்டது என்றதுக்கு ஒரு சரியான ஒரு தகவல் இருக்குது. என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலாவில் ஒரு பைத் இருக்குது. யாமை யகூமு மகாமல் ஹம்தி முன்ஃபரிதன் லில் வாஹிதில் ஃபர்தி யூலத் லில் ஃபர்தி லம் யூலத் வலம் யலிதி யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவல் ஜெய்ஷபில் மதனி. அதே போல் இன்னும் ஒரு அடி வருது என்ன சொன்னால், ரப்புல் ஜமாலி தஆல அல்லாஹு ஹாலிகுஹு ஃபமிஸ்லுஹு ஃபி ஜமீஇல் ஹல்கி லம் அஜிதி என்ற ஒரு பைத். இந்த பைத் ரெண்டும் எங்க வருது என்று கேட்டால், சுபஹான மௌலிதில் வரக்கூடிய பைத்து. இது எங்க எழுதப்பட்டிருக்குது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலால் எழுதப்பட்டிருக்குது. அப்போ விலகிக் கொள்ளணும் என்னன்னு கேட்டால், சுபஹான மௌலிதில் வரக்கூடிய முழுமையான ஒரு பைத்து ரவுலால் எழுதப்பட்டிருக்கண்டா என்ன சொல்லலாம்? சுபஹான மௌலிதில் அந்த முழுமையான இப்போ 10, 20, 30 அடியுள்ள பைத்தில் ஒன்றை முழுமையாக அப்படியே ரவுலால் எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே ஃபோட்டோ காப்பி அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டால், சுபஹான மௌலிதில் 30, 40 அடிக்கு வரக்கூடிய பைத்தில் இருக்கக்கூடிய சில அடிகளை ரவுலாவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்போ
அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லோரும் இந்த சுபஹான மௌலிதை அங்கீகரித்து அவங்களுக்கு மத்தியில் பிரபல்யம் அடைஞ்சதினால தான் சுபஹான மௌலிதில் வரக்கூடிய சில அடிகளை இன்றைக்கும் ரவுலாவில் எழுதி வச்சிருக்கிறான். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இதை வச்சு நாம் என்ன விளங்கிக் கொள்ளணும்? சுபஹான மௌலிது என்பது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் போன்ற இந்த மாதிரி நாடுகள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலாவில் எழுதப்படுது என்றால் அந்த அளவுக்கு பிரபல்யம் அடைஞ்சது தான். இப்பகல்ல சில வழிகட்ட கொள்கைகள் வாதிகளுடைய பிரச்சனைகளினால் அது அவர்களுக்கு மத்தியில் மறைக்கப்பட்டாலும் உண்மையான தகவல் அது மறைக்கப்பட்டதல்ல, எல்லோராலும் அறியப்பட்டது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.